அழைத்து கொண்டு என்ன வண்டியில் நானும் உள்ளபடியே சொல்கிறேன் இல்லையோ நான் சுட போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மனசில் தோண்டிடுச்சு எனக்கு. வண்டியை கூட்டிகிட்டு வண்டியில் என்னை வச்சுட்டு கொண்டு போய் இந்த அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் ஒரு இடத்துல வண்டியில் வச்சுட்டாங்க. முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், யாருன்னு தெரியல. அவர்கிட்ட என்ன பேசுனேன்றதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சார் என்ன சார் சுட போகிறீங்களா அப்படின்றேன். பக்கத்தில் வீடுலாம் இருக்குது, எங்கேயா வச்சு சுடுவாங்க அப்படின்னாங்க. வெப்பன் எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்பீங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சுடுவீங்க. சரி என்னப்பா அப்படின்னாரு. சார் நான் சாகிறதுக்கு பயப்படலைன்றதை நீங்கள் நான் செத்த பிறகு வெளி உலகத்துக்கு சொல்லணும். நான் சாகும்போது உயிருக்கு கெஞ்சலை அப்படின்னோடனே என்னாச்சுன்னு தெரியல, இருந்தாலும் அப்படி கப்புன்னு சைலண்ட் பேசுகிறத நிறுத்திட்டார். ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன். ஒரு பேர் மறந்துட்டேன். கோயம்புத்தூர் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் வந்து ப்ராப்பராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, சார் நான் இந்த ஸ்டேஷன் ஏசி, இந்த ரேஞ்சு ஏசி, உங்களை இந்த வழக்கில் பெண்களை அவதூறாக பேசிய இந்த வழக்கில் நான் உங்களை கைது செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்ட்டு நான் அவரது அவங்க ஜீப்பு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஜீப்பில் ஏறிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அதாவது அச்சம் இதெல்லாம் இல்லை, இது நடக்கக்கூடிய தானே. முதல் முறை சிறை செல்லும் போது உங்களுக்கு பதட்டம் இருக்குது, இதுக்கு பண்ணணும் அதுக்கு பண்ணணும் என்று பதட்டம் இருக்கும். நமக்கு தான் இது பழக்கமாச்சே, அதனால் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன்.